ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகி களி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம டயட்டில் இருக்கிறோமா, நைட்டில் இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும், உடம்பும் ஏறாது. அந்த மாதிரி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கலப்பு கடுகு இருக்குல்லைங்க, கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 பச்சை மிளகா, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பருப்பு நல்லா பொரிஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வசுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குங்களா, அது ஒன்று நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளி போட வேண்டாம், சின்னது எவ்வளோ முடியுமோ சின்னதாகவே போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ போடுறது தான் உப்பு, நம்ம திரும்ப போடுறதில்ல, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட தேவையில்லை. நம்ம சட்னி தொட்டு சாப்பிடுவோம், சாம்பார் தொட்டு அதில் உப்பு, இதுலேயும் உப்பு இருந்ததுன்னா உப்பு கறிக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எதுவுமே பார்த்திங்களா, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோன்னா அந்த கப்பில் 1/2 கப்பு ரவை, அதே கப்பில் தான் நீங்கள் ராகி மாவு எடுக்கணும். அதில் 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவை 1/2 கப்பை எடுத்து அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுங்க, கைவிடாமல். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ராகி மாவு இருக்குங்களா, அதில் அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. போட்டு இப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, கைவிடாமல். நல்லா இந்த மேலே இருக்குங்களா பச்சையாக இருக்கிறது எல்லாமே ஒரு கலர் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கீங்கன்னா கைவிடாமல் கலந்துட்டுரும், இல்லைன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதில் 4 தண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம 1/2 கப்பு ரவை போட்டிருக்கோம், இதில் 1 கப்பு ராகி போட்டிருக்கோம். 4 கப்பு தண்ணி, இதுக்கு அளவு இதுதான் கரெக்டு. நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் சரியே 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு முடிஞ்ச வரை அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசான பாத்திரம் எடுத்திங்கன்னா தீஞ்சு போயிடும் இதெல்லாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷம். நீங்கள் இப்போ கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டிப்படாது. நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த லெவலில் இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த லெவலில் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு. இது நல்லா கலந்து விட்டுட்டு நெய் விட போகிறோம். நெய் ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் ஒத்துக்காதுன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு, நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விடுங்க ஓரளவுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நம்ம கொலன்னு வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் ஓகேன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக நம்ம விட்டோம் இல்லைங்களா நெய், அது தனியாக கொஞ்சமாக லைட்டாக தண்ணி எண்ணெய் இருக்கும் பாருங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடுங்க. தூவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டான களி ரெடி ஆகிடுச்சு. ராகி களி பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா திரண்டு வந்திருக்குது பார்த்திங்களா, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் முந்திரி வேணால் நீங்கள் எண்ணெயில் தனியாக பொரிச்சு இதில் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். பிள்ளைங்க முந்திரி போட்டோம்னா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் முந்திரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ராகி களி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் கடலை சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.